ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐரா பக்கோடா பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கை அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம் விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கை அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கை அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட்டாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அடுத்து 1 கை அளவுக்கு கடலை மாவு, அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அரை கட்டு அளவுக்கு கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரை மூடி அளவுக்கு வினிகர் அப்படி இல்லைனா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு உப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஐரா மீன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெத்திலி மீன் கிடையாது, இது வந்து ஐரா மீன் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலாவோடு பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சிக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு திரும்பி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மசாலா வந்து மிக்ஸ் ஆகிடும். 1 ஹவர் ஊற வச்சுடுங்க. அடுத்தபடியாக பக்கோடா போட போகிறோம். எண்ணெயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே பக்கோடா போடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா பொரிச்சிடுங்க. கூடவே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஐரா பக்கோடா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.